ஹாய் மக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கீதா வந்து வள்ளிக்கும்மியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, மீனாட்சி வள்ளிக்கும்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டிலேருந்து நான், பையன், அப்புறம் எங்கள் ஒய்ஃபு, அதை பாரு அவங்க ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அம்மாவும் வரேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி சண்டேங்காட்டி நானும் வந்து ஆட்டத்தை பார்க்க வரேன் அப்படின்னாங்க. அம்மா வந்து உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அம்மா வந்தோடனே நாங்கள் எல்லோரும் இப்போது கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் நான் இப்போது வீட்டிலேருந்து பள்ளியூத்துன்னு சொல்லித்தர ஒரு இடத்துல தான் சொல்லித்தராங்க. ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சேரீ அந்த சொல்லித்தரும்போது டீ ஸ்நாக்ஸு அதுக்காக வந்து அப்புறம் அந்த ஆசிரியர்கள் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து இங்கே வந்து மீட் பண்ணி எல்லாத்துக்கு கனெக்ட் பண்ணி சொல்லித்தராங்க. ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து 1000 ரூபாவா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1600 வந்து பே பண்ணணும். பே பண்ணால் நமக்கு சேரீ அப்புறம் டான்ஸ் சொல்லித்தரோம். 30 பாட்டு வந்து சொல்லித்தராங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த மாதம் வந்து, அதாவது இப்போது வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அரங்கேற்றம் பாப்பேன்னு சொல்லி ஒரு ஏரியாவில். இதுக்கு முன்னாடி 2-3 மேனேஜ் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வந்து கீதா அதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க. அம்மாவும் வந்துட்டாங்க. அதான் பாருங்கள், அம்மா அங்கே வந்துட்டுக்கிறாங்க. அபினித்தமும் அம்மா கீதாவும் விளையாண்டுட்டுருக்குறாங்க. நேரு இப்போ வந்து அங்கே போகிறத பள்ளி வச்சு அங்கே போய் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு 20 மினிட்ஸ்க்கும் வாட்டர் பிரேக் விடுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 7-7:30 கேட்ட டீ வித் பிஸ்கெட்டோட எல்லாத்துக்குமே கெஸ்ட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஒய்ஃப் அம்மாவும் எல்லாத்தையும் அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்.
ஏனாமா சொல்லவே இல்லையா? இல்லை ஏதோ மேட்ச் இருக்குன்னாரு. பிடிச்சிக்கோங்க ஆரம்பிக்கும் போது இறைவனை கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போது இறைவனை கும்பிட்டு முடிச்சிருவாங்க. பாடினோர்க்கும் வாழி, பார்த்தோர்க்கும் வாழி, பார்த்தோர்க்கும் வாழி, கேட்டோர்க்கும் வாழி, கேட்டோர்க்கும் வாழி, அருள்மிகு வாழ கண்டவாணிக்கு குருவே நன்றி.